ஹாய் நண்பர்களே, நலன் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம ஒரு ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறோம். எல்லாருக்கும் காமனாக இருக்கிற பிரச்சனை கண் பார்வை குறைவு. மொபைல் யூஸ் அதிகமாக இருக்குது, கம்ப்யூட்டர் வேலை அதிகமாகிட்டுருக்கு, தூக்கம் ரொம்பவே குறைவாயிட்ருக்கு, டென்ஷன் இதெல்லாமே அதிகமாகிறதால சேர்ந்து நம்ம பார்வையை ஸ்லோவாக வீக் ஆகிற மாதிரி செய்யும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அன்றாட சாப்பாடு அதுவே நம்ம கண் பார்வையை மீண்டும் ஸ்ட்ராங்காக மாற்றும் சக்தி கொண்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக கண் பார்வை மேம்பட என்ன உணவு சாப்பிடணும், எத்தனை அளவு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், எந்த ஃபுட் என்ன வேலை செய்யுது, அவாய்ட் பண்ண வேண்டிய பழக்கங்கள் என்னென்ன, வீட்லேயே செய்யக்கூடிய டிப்ஸ் என்னென்னு எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நலன் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண் உள்ள ரெட்டினான்னு ஒரு செம்ம முக்கியமான பகுதி இருக்குங்க. அதுதான் ஒளியை கேப்சர் பண்ணி நம்ம பிரெயினுக்கு சிக்னல் அனுப்புது. ஆனால் வைட்டமின் ஏ குறைவு, ஒமேகா 3 குறைவு, ஸ்க்ரீன் லைட் ரொம்ப யூஸ் பண்ணுறது இதெல்லாம் ரெட்டினாவை வீக் ஆகுது. அதனால தான் சிலருக்கு நைட்டில் டிரைவ் பண்ண முடியாது, லெட்டர்ஸ் பிளர்ராக தெரியும், மொபைல் பார்த்தா கண் எரிச்சல், காலை எழுந்த உடனே கண் ட்ரைனஸ். இப்போ இந்த உடல் குறைகளை கரெக்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, சத்தான உணவு. மங்கலான பார்வை, கண்கள்லேருந்து நீர் வரியறது, அப்படி இல்லைன்னா நாள்பட்ட தலைவலி போன்றவை இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகிறது நல்லதுங்க. கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே சரி செய்ய வேண்டும். அதை ஆரம்பத்தில் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நாளடைவில் அது கண் பார்வையை பாதிக்க செய்யும். நம்ம உடலில் முக்கிய உறுப்பு ஒன்றான கண் இல்லைன்னா நம்மளால் எந்த வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபொழி உள்ளிட்ட காரணிகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமையுது. அதே போல் டிஜிட்டல் கேஜெட்களை அதிகமாக உபயோகப்படுத்துறது மக்களுக்கு கண் தொடர்பான சிக்கல்களை அதிகரித்து வருதுங்க. இந்த கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அது சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ளலாம் தெரியுமா? கண் பார்வை மேம்பட பாதாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண் ஆரோக்கியத்துக்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குதுங்க. பாதாமில் வைட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதோட கண்புரை பிரச்சனை உள்ளவங்களுக்கு பாதாம் செல் சேதத்துலேருந்து பாதுகாப்பு அளிக்குது. குறைந்தது 10லேருந்து 2.5 கிராம் புரதத்தை வழங்கும். இது திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடைய செஞ்சுவிடும். இரும்பு சத்தை வைட்டமின் ஏ, சி நிறைஞ்சு இருக்கிறதால இது இணைஞ்சு சாப்பிடும்போது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்குது. மேலும் மாங்கனீஸ் ஃப்ரீ ரெடிக்கலை எதிர்த்து கண்களில் ஏற்படுற வலியை குறைக்க உதவியாக இருக்குது. பாஸ்பரஸ் நரம்பு ஆரோக்கியத்துக்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பை தருது. இவ்வளோ நன்மைகளை தர்ற பாதாமை தினமும் 10லேருந்து 15 அளவில் நேரில் எடுத்துக்கொள்ளலாங்க. அடுத்தது கேரட். கண் பார்வையை மேம்பட இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கேரட்டில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால அதிகமாக எடுத்துக்கொள்ளணுங்க. கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது வைட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர லூட்டின் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இதில் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகள் கண்களில் உள்ள மாகுலாவில் நிறமியின் அடர்த்தியை அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் உங்கள் விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலா சிதைவுக்கான உங்கள் லாபத்தை குறைக்கும். கேரட்டை சமைச்சு சாப்பிட்றதை விட பச்சையாக சாப்பிட்றதே சிறந்தது. மேலும் இதை சாலட், ஜூஸாகவும் நம்ம சாப்பிட்லாம். கண் பார்வை மேம்படணும்னு நினைக்கிறவங்க பச்சை இலை காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக பச்சை இலை காய்களில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, லூட்டின், நார்ச்சத்து, ஃபோலிக் அமிலம், வைட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதில் இருக்கிற லூட்டின் மிகச்சிறந்த ஆக்சினேற்றி ஆகும். கண் சருமங்களில் உள்ள ஃப்ரீ ரெடிக்கல்களை தடுத்து செல் சேதத்திலேருந்து பாதுகாக்கிறதோட கண்களில் ஏற்படுற சிதைவையும் தடுக்குது. கேழ்கீரை, முட்டைக்கோஸ் கீரை, ப்ரக்கோலி ஆகியவை தவிர சீமை சுரக்காய், மக்காசோளம், பட்டாணி போன்றவற்றையும் ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை மேம்பட சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி மற்றும் திராட்சை பழங்களில் கண்களுக்கு நன்மை பயக்கும் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு. இது நம்ம கண்களில் இரத்த நாளங்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவி செய்யும். மேலும் இது மற்ற வைட்டமின்களோடு இணைஞ்சு கண்புரையின் வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலார் சிதைவையும் எதிர்த்து போராடுதுங்க. அதே சமயம் தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலம் பார்வையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் தெளிவாக ஆரோக்கியமாக வச்சுருக்க முடியும். இது கண்ணில் ஏற்படுற அழற்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்யுது. கண் பார்வை மேம்படுறதுக்காக முழு தானியங்களை பயன்படுத்தலாம். கண்களின் ஆரோக்கியத்துக்கு முழு தானியங்கள் ரொம்பவே நல்லதுங்க.
ஏன்னா அது வெள்ளை, அரிசி, பாஸ்தா, பதப்படுத்த ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைஞ்ச கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களின் வைட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் உள்ளதுங்க. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலார் டீஜெனரேஷன் அபாயத்தை குறைக்க முடியும். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பதால காலப்போக்கில் விழுத்தறிய சேதமாவது தடுக்கப்படுது. எனவே குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை, ரொட்டி போன்ற முழு தானியங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கண் பார்வை மேம்படுறதுக்காக மீனை நம்ம சாப்பிடலாம். குறைந்தபட்சம் வாரத்துக்கு 2 முறை மீன் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் உண்டாகிற பிரச்சனைகள்லேருந்து காக்க உதவுது. இதில் இருக்கிற ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படுற மாகுலார் சிதைவை தடுக்க உதவுது. டூனா, சால்மன், காணாங்கழுத்தி, நெத்திலி, மத்தி போன்றவை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் உள்ள EBA மற்றும் DHAவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்குது. முட்டையை எடுத்துக்கலாங்க. முட்டை கண் ஆரோக்கியத்துக்கு சிறந்த உணவாகும். இதில் அடங்கியிருக்கிற வைட்டமின் ஏ, லூட்டின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து ஆகியவை கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையோட வெள்ளைக்கருவில் உள்ள புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் உள்ள கொலாஜன் கண்களுக்கு கீழே உள்ள சுருக்கங்களை தடுக்க உதவியாக இருக்குது. கண்ணுக்கு தேவைப்படுற வைட்டமின்கள் என்ன தெரியுமா? வைட்டமின் ஏ. வைட்டமின் ஏ இல்லைன்னா நைட் விஷன் மங்கிடுங்க. நைட்டு டிரைவ் பண்ணுறதுல பெருசாக பிரச்சனை வரும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைய ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுன்னு காரணமாக வர ட்ரைனஸ், ரெட்னஸ் இவங்களால தான் குறையும். வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ ஐயோட டிஷ்யூஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ஏஜ் காரணமாக வரும் பார்வை குறைப்பை இது ஸ்லோவாக்கும். ஜிங்க். விட்டமின் ஏ பாடிக்கு அப்சர்வ் ஆக ஜிங்க் உதவியாக இருக்கும். லூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் இது மொபைல், லேப்டாப்லேருந்து வர ப்ளூ லைட்லேருந்து கண்களை பாதுகாக்கும். கண் பார்வை மேம்படுறதுக்கான உணவுகள் என்னென்னு சொல்கிறேன். கேரட் ஒரு சிம்பிள் வெஜிடபிள் தான், ஆனால் கண்ணுக்கு ஒரு வரம். இதில் இருக்கிற பீட்டா கரோட்டின் வைட்டமின் ஏ அப்படி கன்வெர்ட் ஆகுது. இதனால் இரவு பார்வை மேம்படும், ட்ரைனஸ் குறையும். ராவாக சாப்பிட்லாம், பொரியல், ஜூஸ், சாலட் எப்படி வேணால் சாப்பிட்லாம். பசலைக்கீரை. மொத்த கீரை வகையிலையும் கண்ணுக்கு மிக முக்கியமானது பசலைக்கீரை தான். இதில் லூட்டின், ஜியாக்சந்தின் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. பொரியல், சூப், ஸ்மூத்தி, கூட்டு மாதிரி சாப்பிடலாம். முட்டைக்கரு லூட்டின் நிறைஞ்சதுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வர இது ஒரு சூப்பர் குட் ஃபுட்னு சொல்லலாம். டெய்லி ஒரு முட்டை சாப்பிட்லாம். ஃபிஷ்ஷு மத்தி, கோலா, சால்மன் எந்த ஆயிலி ஃபிஷ் இருந்தாலுமே கண் பார்வைக்கு நல்ல ஒமேகா 3 இருக்கும். வீக்லி ட்வைஸ் இதை நம்ம சாப்பிட்லாம். நெய். கீயை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க, ஆனால் பியூர் கீயில் வைட்டமின் ஏ இருக்குங்க. கிட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. மேங்கோ. வைட்டமின் ஏ நேச்சுரல் சோர்ஸாக இருக்குது. சம்மரில் தினமும் சின்ன அளவு சாப்பிட்டா பார்வை ஷார்ப்பாக இருக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோ. கேரட்க்கு சமமான வைட்டமின் ஏ, அதை விட ஸ்லோ ரிலீஸ் எனர்ஜி இது வச்சுருக்கோங்க. ப்ளூபெரிஸ் மற்றும் பிளாக்பெரிஸ். கார்ன் சாப்பிட்லாம். இதில் லூட்டின் அதிகமாக இருக்குது. மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது. டொமேட்டோ, மில்க் மற்றும் கர்ட், கார்லிக், ஆனியன், ஸ்ப்ரவுட்டட் க்ரீன் கிராம், அவகேடோ, வால்நட், டெண்டர் கோகோனட், பட்டர் மில்க், முருங்கைக்கீரை இது எல்லாமே நம்ம கண் பார்வையை மேம்படுத்த உதவியாக இருக்குங்க. வெள்ளரிக்காய் ஸ்லைஸை கண்ணில் வைக்கலாம். ரோஸ் வாட்டர் காட்டன் பேக் மூலமாக கண்ணை நம்ம பாதுகாக்க முடியும். பெட் டைமுக்கு முன்னாடி ஆல்மண்ட் கொஞ்சமாக மில்க் சேர்த்து நம்ம கண்ணில் தடவிக்கலாங்க. மார்னிங்காக கேரட் ப்ளஸ் ஆரஞ்சை ஜூஸாக செஞ்சு குடிக்கலாம். டெய்லி ஒரு ஸ்பூன் கீ குடிக்கிறது கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண்ணுக்கு கேடு கொடுக்குற சில பழக்கங்கள் என்ன தெரியுமா? ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது, அதிக காஃபி, டீப் ஃப்ரைட் ஃபுட்டு, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டார்க் ரூமில் மொபைல் பார்க்குறது, 5லேருந்து 6 மணி நேரம் கண்டினியூஸாக ஸ்க்ரீன் பார்க்குறது. இதன் மூலமாக நம்மளோட கண் ஆரோக்கியம் கெட்டு போகும். நம்மளோட டெய்லி கண்ணை பாதுகாக்கிறதுக்காக 20:20:20 ரூலில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கத்தை மேம்படுத்தலாம். கண்ணுக்கு சில யோகா செய்யலாங்க. 5 நிமிஷம் மார்னிங் சன்லைட்டை பார்க்கலாம். ஸ்க்ரீனோட பிரைட்னஸை ரெடியூஸ் பண்ணலாம். கண் பார்வை குறைவு ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்துட்ருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சாப்பாடு சரியாக வைட்டமின் நிறைஞ்ச உணவை ரெகுலராக எடுத்தால் நம்ம பார்வை மீண்டும் நல்ல நிலைக்கு வரும். நீங்கள் உங்களோட கண் பார்வைக்காக என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்.